தேசம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி தமிழர்கள், கோடிக்கணக்கான தமிழர்கள் வாழ்ந்து வருகிறோம். இந்த தமிழர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு, ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு இது போன்ற ஏராளமான அமைப்புகள் உள்ளன. குறிப்பாக ஈழத்தமிழர்கள் உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். ஈழத்தில் நடைபெற்ற கொடூரமான ஒடுக்குமுறையால் கடல் கடந்து தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அப்படி புலம்பெயர்ந்து வாழுகிற நாடுகளிலெல்லாம் இன்றைக்கு தமிழ் மக்கள் பார்போற்றக்கூடிய வகையிலே அனைத்து துறைகளிலும் வல்லமை பெற்றவர்களாக வளர்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு பெருமை அளிக்கிறது. அயல் நாடுகளிலே போய் வாழ்ந்தாலும் கூட, சொந்த மண்ணை விட்டு புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் கூட, அந்த நாட்டில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு இனமாக, தன்மானத்தோடு வாழக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது நமக்கு பெருமை இரட்டிப்பாகிறது. இங்கே சாதனை தமிழர்கள் என்று தமிழர்களை, சாதித்தவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி ஒரு காட்சி தொகுப்பை நமக்கு காட்டினார்கள். இப்படி நமக்குள் மாபெரும் ஒரு ஆற்றல் இருக்கிறது, வலிமை இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, அதனால் உயர முடிகிறது என்கிற அந்த உணர்வை இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இத்தகைய நிகழ்ச்சிகள் தேவைப்படுகின்றன, ஒருங்கிணைக்கப்படுகின்றன. ஆகவே நான் மீண்டும் ஒரு முறை நண்பர் செல்வகுமார் அவர்களையும் அவரோடு கைகோர்த்து களப்பணியாற்றக்கூடிய இந்த அமைப்பை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களையும் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய மொழியின் நிலை குறித்து, நம்முடைய வளர்ச்சி குறித்து எனக்கு முன்னர் பேசியவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு சுட்டிக்காட்டியதை நாம் அறிந்தோம், கேட்டோம். குறிப்பாக அண்ணன் கோவிந்தராஜன் அவர்கள் பேசுகிற போது, இப்போது வளருகிற குழந்தைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் பேசுவதையே பெருமையாக கருதுகின்றன, நம்முடைய கல்வி முறை அப்படி அமைந்து விட்டது என்கிற வருத்தத்தை வெளிப்படுத்தினார். அயல் நாடுகளில் வாழுகிற தமிழர்கள் வேறு சூழலில் வாழ்ந்தாலும் கூட தமிழை மறந்துவிடக்கூடாது, தமிழை தம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்கிற முனைப்போடு தமிழ் பள்ளிகளை உருவாக்கி தமிழ் கற்றுத்தருவதை நாம் பார்க்கிறோம். ரப்பர் தோட்டங்களில், தேயிலை தோட்டங்களில், காடுகளில், நகர்ப்புறங்களை தாண்டிய பகுதிகளில் வாழக்கூடிய இடங்களில் கூட தமிழ் பள்ளிகளை உருவாக்கி அங்கே தமிழ் கற்றுத்தருவதை பார்க்கிற போது நமக்கு மெய்சில் இருக்கிறது. நான் பல நாடுகளுக்கு செல்லுகிற வாய்ப்பை பெற்றேன். குறிப்பாக ஈழத்தமிழர்களின் அழைப்பை ஏற்று செல்லுகிற வாய்ப்பை பெற்றேன். அந்த நாடுகளிலெல்லாம் தமிழ் பள்ளிகள் நிறுவப்பெற்று தமிழிலே பாடம் சொல்லித் தருவதை ஒரு கடமையாக கொண்டு செயல்பட்டு வருவதை நேரிலே கண்டேன். அதில் குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் வழிகாட்டுதலோடு உலகத்தமிழர் இயக்கங்கள் ஆங்காங்கே உருவாக்கப் பெற்று அந்த அமைப்பின் மூலமாக அப்படி ஏராளமான தமிழ் பள்ளிகள் உருவாக்கப்பட்டிருப்பதை
கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன், மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏராளமான ஆங்கில வழி பள்ளிகள் உருவாகியுள்ளன. தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் பேசுவதை பெருமையாக கருதுகிற ஒரு உளவியல் வளர்ந்திருக்கிறது. இந்த முரண்களை பற்றித்தான் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய வருத்தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம், இதற்கு தீர்வுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ படையெடுப்புகள் நிகழ்ந்தன, எத்தனையோ காலச்சூழல்கள் மாறி இருக்கின்றன, ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அவ்வளவையும் தாக்கு பிடித்து இன்னும் இந்த மொழி வீரியத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்குள்ள பெருமை. நாட்டை ஆளுகிறவர்கள் யாரோ அவர்கள் தாய்மொழி எதுவோ அதனை ஆட்சி மொழியாக்குவார்கள், தேசிய மொழியாக்குவார்கள். வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்டதால் வெள்ளைக்காரன் பேசிய ஆங்கிலம் இந்த நாட்டின் ஆட்சி மொழியானது. அவன் ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததால் அவன் பேசிய மொழி இங்கே ஆட்சி மொழியானது. மன்னன் அல்லது நாட்டை ஆளுகிறவன் எவனோ அவன் ஏற்றுக்கொள்கிற மதத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அவன் விரும்புகிற கலாச்சாரத்தை மக்கள் பின்பற்றுவார்கள், அவன் பேசுகிற மொழியை மக்கள் பேச விரும்புவார்கள். இது ஒரு உலகியல்பு, இது ஒரு உலகியல். அந்த காலத்தில் மன்னர்கள் பௌத்தத்தை ஆதரித்தார்கள். இந்தியா முழுவதும் பௌத்தம் செழித்து வளர்ந்தது. ஏறத்தாழ ஒரு 1200 1300 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் பௌத்தம் இருந்தது. அதற்கு காரணம் அப்போது ஆண்டவர்கள் பௌத்தத்தை ஆதரித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. பௌத்தம் சமணம் அடிச்சுவடே இல்லாமல் அழித்தொழிக்கப்பட்டது. அதன் பிறகு யார் இங்கே ஆட்சியில் இருந்தார்களோ அவர்கள் விரும்பிய மதம் இங்கே வளர்த்தெடுக்கப்பட்டது. பௌத்தம் இங்கே கோலோச்சிய போது ஆட்சி மொழி பாலி மொழியாக இருந்தது. பாலி மொழியில்தான் கௌதம புத்தர் போதனைகளை சொன்னார். பாலி மொழியில்தான் பல்வேறு இலக்கியங்கள் உருவாயின. ஆகவே ஆட்சியில் இருப்பவர்களின் மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாகும் என்பதை நம் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. வெள்ளைக்கார இஸ்லாமியர்கள் இங்கே வந்தபோது இஸ்லாமியர்களின் மொழி உருது, அரபு, அது ஆட்சி மொழியானது. அது ஆட்சி நிர்வாகத்தின் மொழியாக மாறியது. இன்றைக்கும் நாம் பல சொற்களை இது உருது அல்லது அரபு என்று தெரியாமலே பயன்படுத்துகிற பல சொற்கள், கலை சொற்கள் இருக்கின்றன. இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை நீண்ட காலம் ஆண்டதால் அந்த மொழி மக்களால் உள்வாங்க பெற்று பெரும்பாலானவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொள்கிற நிலை உருவானது. பிறகு வெள்ளைக்காரன் வந்தான். அவன் இந்த நாட்டை 200-300 ஆண்டுகள் ஆண்டான். அவனுடைய மொழி இங்கே ஆட்சி மொழியானது. அதனால் எல்லா நிர்வாக கட்டமைப்புகளிலும் அவனுடைய மொழி முக்கியத்துவம் பெற்றது. மக்கள் அதை விரைவாக கற்கத் தொடங்கினார்கள், கற்றுக்கொண்டார்கள். அவன் மதம் கிறிஸ்தவம் இங்கே வளர்ந்தது. அவன் மொழி ஆங்கிலம் இங்கே வளர்ந்தது. அவன் கலாச்சாரம், உணவு கலாச்சாரம், உடை கலாச்சாரம் என்று எல்லா பண்பாட்டு கூறுகளும் இங்கே வேர்விடத் தொடங்கின, வளர்ச்சி அடைந்தன. இன்னும் அது தொடர்கிறது. அவன் உருவாக்கி வைத்த நிர்வாக அமைப்பு முறையிலிருந்து இன்னும் நாம் மாறவில்லை. அது நீதி நிர்வாகமாக இருந்தாலும், அது ஆட்சி நிர்வாகமாக இருந்தாலும், அது சட்டமன்ற நாடாளுமன்ற நடைமுறைகளாக இருந்தாலும், அனைத்தும் வெள்ளைக்காரன் உருவாக்கி வைத்த அந்த ஆட்சி நிர்வாக முறையைத்தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நீண்ட காலம் ஆட்சியில் இல்லாத நிலையிலும் கூட
ஆட்சி மொழியாக மாறாத நிலையிலும் கூட உலகில் ஒரு மொழி தாக்கு பிடித்து இன்றும் நிற்கிறது என்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான். தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அந்த வீரியம் இருக்கிறது. தமிழன் இந்த தேசத்தின் பிரதமராக ஆக முடியவில்லை, அல்லது இந்தியாவை முழுமையாக கட்டி ஆளுகிற வாய்ப்பை பெறவில்லை. அப்படி தமிழன் இந்தியாவினுடைய ஆட்சி அதிகார பீடத்திலே அமரக்கூடிய நிலை வந்தால் இந்தியாவின் ஆட்சி மொழியாக தமிழ் மாறும். கட்டாயம் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஆகாத ஒரு சூழலில்தான் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்த நாட்டை ஆளுவதால் இந்தியை கற்றுக்கொண்டால்தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்கிற உளவியல் இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது. பிறமொழி கல்வி, பிறமொழி கலாச்சாரம் பெருமைக்குரியதாக இருந்தாலும் வாழ்வாதாரத்திற்கு எது அடிப்படை என்று மனிதன் சிந்திப்பது தவிர்க்க முடியாதது. ஆகவே இந்தியாவை ஆளுகிறவர்கள், குறிப்பாக இப்போது நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்கள், ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறார்கள். இது ஏதோ மேம்போக்காக பார்த்தால் சரிதானே என்று நமக்கு தோன்றும். ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்று சொல்லுவது, ஒரே தேசம் என்று சொல்லுவதிலே யாருக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த நாட்டை இப்போது துண்டாடுகிற சக்திகள் எங்கும் கிடையாது. துண்டாட வேண்டும் என்கிற போராட்டங்கள் இல்லை. ஒரே தேசமாகத்தான் இந்தியா இருக்கிறது. அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரே தேசம் என்பதை அவர்கள் எப்படி பார்க்க விரும்புகிறார்கள் என்றால் ஒரே கலாச்சாரமாக பார்க்க விரும்புகிறார்கள். கலாச்சார வழியில் ஒரு தேசத்தை உருவாக்குவது. கலாச்சாரத்தின் கூறுகள் எங்கே இருக்கின்றன என்றால் இரண்டு முக்கிய தளங்களில் உள்ளன. கலாச்சாரத்தின் கூறுகள், ஒன்று மொழி, இன்னொன்று மதம். மதமும் மொழியும் தான் கலாச்சாரங்களின் ஊற்றுக்கண்கள். மதத்தின் அடிப்படையில் தான் கலாச்சாரம் கட்டமைக்கப்படுகிறது. மொழியின் அடிப்படையில் தான் கலாச்சாரம் உருவாக்கப்படுகிறது. நாம் பேசுகிற கலாச்சாரம் மொழி அடிப்படையிலான, தமிழ் மொழி அடிப்படையிலான கலாச்சாரத்தை பேசுகிறோம். மொழி வழி தேசியம் என்று அதை நாம் அழைக்கிறோம். மொழி வழி தேசியம் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவரவர் பேசுகிற மொழி, அதன் அடிப்படையில் வளர்ந்திருக்கிற கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் நாம் பேசுகிற தேசியம். ஆனால் இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் மதவழி தேசியத்தை கட்டமைக்க விரும்புகிறார்கள். ஒரே மொழி ஒரே மதம், கலாச்சாரத்தை, ஒரே கலாச்சாரத்தை இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்றால் ஒரே மதம் ஒரே மொழி என்பதை நிலைநாட்டினால்தான் ஒரே கலாச்சாரத்தை உருவாக்க முடியும். ஒன் கல்ச்சர் என்பது, பல மதங்கள் இருந்தால் ஒன் கல்ச்சர் உருவாகாது. பல மொழிகள் இருந்தால் ஒரே கலாச்சாரம் இருக்காது. ஒரே கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரே மொழி என்பதை நிலைநாட்ட வேண்டும். எனவே இந்தியா முழுவதும் எல்லோரும் கட்டாயம் இந்தி படிக்க வேண்டும். இதுதான் அவர்களின் தொலைநோக்கு திட்டம். மெல்ல மெல்ல மத்திய அரசின் பாடத்திட்டங்களின் ஊடாக, மத்திய அரசின் பள்ளிகளின் வழியாக இந்தி பேசக்கூடியவர்களின் எண்ணிக்கையை வளர்த்து கொண்டே வந்தால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழனின் பிள்ளைகளே இந்தியை முதல் மொழியாக எடுத்து படித்து வளர்ந்து வருகிற போது தமிழ்நாட்டுக்குள்ளிருந்தே இந்தியின் ஆதரவாளர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். நேரடியாக எல்லோரும் இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் எதிர்ப்பு வரும். ஆகவே கல்வியின் ஊடாக இந்தி வளர்க்கப்பட்டால், ஆண்டுக்கு ஒரு 1000 பேர் இந்தியை படிக்கிறவர்கள் வளர்ந்தால் அது காலப்போக்கில் 1,00,000 பேராக மாறும். அவனுடைய பிள்ளைகளை இந்தியில் படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புவான். அந்த உணர்வு வலுப்பெறும். பிற மொழிகள், பிராந்திய மொழிகள் உடனடியாக அழித்தொழிக்க முடியாது. இப்படிப்பட்ட படையெடுப்புகளின் மூலமாகத்தான் அதை அழித்தொழிக்க முடியும். ஆகவே ஆங்கிலம் கல்வி சாளரத்தின் வழியாக உள்ளே நுழைந்தது. இந்தியும் இன்றைக்கு கல்வி வழியாக, கல்வி கூடங்களின் வழியாக நுழைந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது.
ஆகவே கல்வியின் மூலமாக தமிழ் மொழிக்கு எதிரான, தமிழ் இனத்தின் கலாச்சாரத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் மேலோங்கி கொண்டிருப்பது மிகவும் ஆபத்தானது, தீங்கானது. ஆகவே ஆட்சியில் இருப்பவர்கள் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று கணக்கு போடுகிறார்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரே மொழி பேசக்கூடிய தேசமாக இது மாற வேண்டும். அவன் வீட்டிலே தமிழ் பேசினாலும் அவன் பள்ளியிலும் கல்லூரியிலும் இந்தி படிக்க வேண்டும், அலுவலகத்தில் இந்தி எழுத வேண்டும், இந்தி பேச வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவதற்கான முயற்சி. ஒரே மொழி பேசினால்தான் அவர்கள் இந்தியா முழுவதும் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். பிற மொழிகளை வளர்வதற்கு அனுமதித்தால் எப்போதும் இந்த மொழிவழி தேசிய உணர்வுகள் மேலோங்குகிற போதெல்லாம் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு அது பாதுகாப்பில்லாமல் போய்விடும் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் நாட்டின் ஒருமைப்பாட்டை விரும்புவதற்கு காரணம் இந்தியா அளவிலான ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். எனவே நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அதன் பெருமைகளை பற்றி பேசிக்கொண்டிருப்பதால் நிகழாது. மொழிவழி தேசியம் என்கிற தமிழ் தேசியம் என்கிற அரசியல் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்த ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்கிற ஆபத்தான ஒரு திட்டத்தை எதிர்க்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த தேசம் ஒரே தேசமாக இருக்க வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் பன்மைத்துவம் பாதுகாக்கப்படுகிற ஒரே தேசத்தை, ஒற்றுமையைத்தான் நாம் விரும்புகிறோம். ஜனநாயகத்தில் மிக முக்கியமான கூறுகளுள் ஒன்று புளூரலிசம். புளூரலிசம் என்பது பன்மைத்துவம். பன்மைத்துவம் என்றால் பல மொழி, பல இனம், பல மதம், பல கலாச்சாரம், பல வாழ்வியல் முறைகள். இது பன்மைத்துவம். தமிழனாய் நாம் இருந்தாலும் வள்ளலார் வழிமுறையை ஏற்றுக்கொள்கிற ஒரு வாழ்வியல் இருக்கிறது. சைவ வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொள்கிற ஒரு வாழ்வியல் முறை இருக்கிறது. ஐயா வைகுண்டர் அவர்களின் வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொள்கிற ஒரு வாழ்வியல் முறை இருக்கிறது. இப்படி எந்த மத அடையாளம் இல்லாமல் நாங்கள் குரல் வழியில் இயங்குகிறவர்கள், எங்களுக்கு மதம் இல்லை என்று திருக்குறள் நெறியில் வாழ்கிற ஒரு வாழ்வியல் முறை இருக்கிறது. இதையெல்லாம் அனுமதிப்பதுதான் ஜனநாயகம். இந்த பன்மைத்துவத்தை அனுமதிப்பதுதான் ஜனநாயகம். இது தீங்கு விளைவிக்கக்கூடியதல்ல, ஆனால் சாதி தீங்கு விளைவிக்கக்கூடியது. பல சாதிகளாக பிரிந்து கிடப்பது அந்த பன்மைத்துவம் பாதுகாப்பானதல்ல, அந்த பன்மைத்துவம் ஆபத்தானது. அது நம்முடைய மொழி வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது, கலாச்சார வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது, இனத்தின் எழுச்சிக்கு அது முட்டுக்கட்டையாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் அந்த அடையாளங்கள் நமக்கிடையிலே கண்ணுக்கு தெரியாத பெருஞ்சுவர்களை எழுப்புகிறது. அருகருகே நாம் அமர்ந்திருந்தாலும் நம் ஒவ்வொருவருக்கிடையிலும் அருவச் சுவர்கள் உள்ளன. அதுதான் சாதி சுவர்கள். அருகருகே நம் வீடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் இடையிலும் அருவச் சுவர்கள் இருக்கின்றன. கண்ணுக்கு தெரியாத அருவச் சுவர்கள் இருக்கின்றன. அதுதான் சாதிய சுவர்கள். பக்கத்திலே இருக்கிற மனிதரை நாம் சகோதரனாக கருத முடியவில்லை, அவனை ஏற்க முடியவில்லை. இது ஒரு புற்று நோயாய் இந்த இனத்தை அரித்து கொண்டிருக்கிறது, அழித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். தமிழ் தேசியம் என்பது சாதியற்றதாக இருக்க வேண்டும் என்கிற பார்வை இளம் தலைமுறைக்கு தேவை. தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வோடு மட்டுமே, இன உணர்வோடு மட்டுமே தொடர்புடையதல்ல, ஒரு கருத்தியலோடு, கோட்பாட்டோடு தொடர்புடையது. பன்மைத்துவ அரசியலை பாதுகாக்கக்கூடியது. பன்மைத்துவ அரசியல் என்கிற போது எல்லா மொழிகளையும், அனைத்து மொழிகளையும் பாதுகாப்போம், அன்னை தமிழை பாதுகாப்போம், அனைத்து மொழிகளையும் மதிப்போம். எந்த மொழியின் மீதும் நமக்கு வெறுப்பு கூடாது. ஆனால் என் மொழி மேலானது, உயர்வானது, முதன்மை மொழி, மூத்த மொழி என்கிற பெருமை நமக்கு உண்டு. நம் மொழி மீது, தாய்மொழி மீது பெருமைப்படுவது தவறல்ல. நம் மொழியை
நேசிப்பது தவறல்ல, அது பிற மொழியை வெறுப்பதாக இருக்கக்கூடாது. நம் இனத்தை நாம் பெருமையாக கருதுவது தவறல்ல, அது பிற இனத்தை வெறுப்பதாக இருக்கக்கூடாது. பிற இனத்தை வெறுக்காமல் நம் இனத்தை எப்படி நேசிக்க முடியும் என்று கேட்டால் அதற்கு விடை இல்லை. நம் குழந்தையை கொஞ்சுகிறோம் என்பதற்காக பிற குழந்தையை வெறுக்க தேவையில்லை. பிற குழந்தைகளை வெறுத்தால்தான் நம் குழந்தையின் மீது அன்பு செலுத்த முடியும் என்றால் அது அன்பாக இருக்க முடியாது. ஆகவே எல்லா குழந்தைகளையும் நாம் கொஞ்சுகிறோம். எல்லா குழந்தைகளையும் நாம் கொஞ்சினாலும் நம் குழந்தையை நாம் தோள் மேல் வைத்து கொஞ்சுகிறோம், தலைமேல் வைத்து கொண்டாடுகிறோம். அதுதான் வேறுபாடு. நாம் பெற்ற குழந்தையை மடியில் வைத்து மட்டுமல்ல, தோளில் வைத்து நாம் கொண்டாடுகிறோம், தலைமீது வைத்து கொண்டாடுகிறோம். அதற்காக பிறரின் குழந்தைகளை நாம் வெறுப்பது என்பது உண்மையான அன்பின் அடையாளமாக இருக்க முடியாது. எனவே நம் தாய்மொழியை நாம் நேசிக்கிறோம், தமிழினத்தை நேசிக்கிறோம். அந்த மொழி உணர்வு, அந்த எமோஷன்ஸ், அந்த உணர்வுகள் வெறும் உணர்வுகள் தமிழ் தேசியமாகாது. தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்கு எவையெல்லாம் தீங்காக இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் எதிர்த்து போராடுவதுதான் தமிழ் தேசியம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அன்பு சகோதரர் செல்வகுமார் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லி, இங்குள்ள தமிழர்கள் அயல் நாடுகளில் வாழுகிற தமிழர்களுக்கு துணையாயிருப்பது இருக்க வேண்டும். அயல் நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்களின் வளர்ச்சிக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும். இந்த உறவு தொடர வேண்டும், வலுப்பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.